ஸ்கூல் படிக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அடுத்த நாளிலிருந்தே அவருடைய மக்கள் பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. டைரக்டா கோவிலுக்கெல்லாம் போறாரு. அந்த கோவில்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியா தீர்வுலாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியா உத்தரவுலாம் போடுறாரு. இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக திருப்பதி அந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம பார்த்துருக்கோம், இப்போ ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் பண்ணிட்டு தரிசனம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம பழனி போன்ற கோவில்கள்லாம் கட்டுமான பணிகள்லாம் நடைபெறுது இல்லையா, அதெல்லாம் விரைந்து முடிச்சு மக்களோட பயன்பாட்டுக்கு சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவுகளையும் போடுறாரு. குடும்பத்திலிருந்து அமைச்சரா இன்னைக்கு வந்திருக்காரு. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாகவும் இருக்காரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா பேசப்படும் இளம் முகங்கள்ல ஒருவர் தான் ரமேஷ் அவர்கள். இப்ப அமைச்சராகவும் இருக்காரு. இவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரமேஷ் அவர்களுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா 31. இப்போ அவர் சென்னையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய குடும்பத்தோட பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம். இவருடைய பாட்டி பூர்வீகம் ஸ்ரீரங்கம். நிறைய பிரச்சாரத்துலலாம் அவர் இதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. 8வது படிக்கும் போதே விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. இப்போ பொதுவா ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள்ல பர்த்டே செலிப்ரேஷன் பண்றது, நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் 8வது படிக்கும் போதே கலந்துக்கிறாரு. அடுத்து இவரு காலேஜ் முடிக்கிறாரு. அதாவது ஒரு டிகிரி ஒன்று முடிக்கிறாரு. ஒரு தனியார் நிறுவனத்திலையும் வேலை பார்க்கறாரு. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அரசு பள்ளியில தான் படிக்கிறாரு. இவர் குடும்பத்துடைய முதல் பட்டதாரியாகவும் இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் 2016 விஜய் மக்கள் இயக்கத்துல சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு வழங்குறாரு. அதாவது மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், கல்வி உதவி, அதுக்கப்புறம் முதியவர்கள், பெண்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைய பண்றாரு. இவருடைய அப்பா அம்மாவுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க. ஒரு சாதாரண சமையல் தொழிலாளிகளாக தான் இவருடைய அப்பா அம்மா இருக்காங்க. இவருக்கு பெருசா பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அவர் அமைச்சரா பதவி ஏற்கும் பொழுது கூட அவங்க அம்மா கலந்துக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வேலைக்காக போயிருந்தாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அனைவருமே நெகிழ்ச்சியும் அடைந்தாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சாளராக தான் இருந்தாரு. இவருடைய பேச்சு ரொம்பவே பிடிச்சி விஜய் அவர்கள் இவருக்கு செய்தி தொடர்பாளர் பதவி கொடுக்குறாரு. அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் ஆகிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா, இவருக்கு ஸ்ரீரங்க தொகுதியில போட்டியிடுறதுக்காக அறிவிக்கிறாங்க. அதுல இவர் வேட்பாளராகவும் வராரு. அடுத்து வேட்பாளராக வந்தது மட்டும் இல்லாம வெற்றி பெற்றும் காமிச்சிருந்தாரு. அடுத்தபடியாக தான் விஜய் அவர்கள் இவர் செஞ்ச நலத்திட்ட உதவிகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு இந்த இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பதவியுமே வழங்குறாரு. ஸோ அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் இதற்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் போல அதை தவறா பயன்படுத்தாம சரியான முறையில பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அடுத்த நாளிலிருந்தே அவருடைய மக்கள் பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. டைரக்டா கோவிலுக்கெல்லாம் போறாரு. அந்த கோவில்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியா தீர்வுலாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியா உத்தரவுலாம் போடுறாரு. பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறாரு.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா சாமி தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக மக்கள் வந்து சாமி தரிசனத்தை வந்து பெறணும், அதற்கான முயற்சி என்னவோ அந்த நடவடிக்கையில் நிர்வாகம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகளை வந்து வழங்கியிருக்காரு. இவருடைய முக்கிய கவனம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் இவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லி அதிரடியாக உத்தரவுமே போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கோவில் சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே விற்கக்கூடிய உணவுப் பொருட்களும் அதோடைய எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வந்து சோதனையெல்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இது போலலாம் வந்து ஒரு கடைகள் கிட்ட போயிட்டு இது எப்போ தயாரிச்சது, கரெக்டாக இந்த எக்ஸ்பைரி முடிகிற அளவுக்கு தான் இவங்க விற்பனை பண்ணுறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதிரடியாக பண்ணுறாரு. இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக திருப்பதி அந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம பார்த்துருப்போம், இப்போது ஆன்லைன் மூலமா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. இவர் வந்ததுக்கப்புறம் இனி ஆன்லைன் மூலமாகவும் டிக்கெட் வந்து தரிசனத்துக்கு புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. இதனால் மக்கள் சிரமமே இல்லாமல் தரிசனத்தை பெறலாம். இதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பழனி போன்ற கோவில்கள்லாம் கட்டுமான பணிகள்லாம் நடைபெறுது இல்லையா, அதெல்லாம் வந்து விரைந்து முடிச்சு மக்களோட பயன்பாட்டுக்கு சீக்கிரமாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவுகளையும் போடுறாரு. ஸோ ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து அமைச்சராக இன்னைக்கு வந்திருக்காரு. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாகவும் இருக்காரு. இவர் அமைச்சராக ஆனது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. இவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றதுனால விஜய் அவர்கள் வந்து இவர் சும்மாலாம் பொறுப்பு தூக்கி கொடுக்கல, இவர் வந்து ஒரு பிராமணர்ன்றதுனால இந்து சமய அறநிலைத்துறையை வந்து கொடுத்துருக்காரு, பிளான் பண்ணி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சர்ச்சையெல்லாம் வந்து எழுந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமா தான் நம்ம இதை பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.